அருண் அருண் சார் பிள்ளை நைட்டெல்லாம் வேலை பார்க்குதே, படிச்சுக்கிட்டே வேலையும் பார்க்குது. பாவம் என் பிள்ளை. இந்த குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும், அவங்க சித்தப்பா மாதிரி வரணுன்ட்டு என்ன பாடுபடுது. ரொம்ப பெருமையாக இருக்கு. அருணே அருணே எந்திரிப்பா. என்னப்பா நைட்டெல்லாம் முடிச்சிருந்தியா? ஆமாம்மா, தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதுக்குப்பா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? காலேஜ் முடிச்சப்ப கூட உட்காந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம்ல. இல்லைம்மா, என்னோட சீனியர் அண்ணன் ஒருத்தவங்க இப்படிதான் படிச்சுக்கிட்டே அந்த வேலையை பார்த்தாங்கம்மா. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சது, படிப்பு முடிக்கவும் நல்ல வேலை கிடைச்சிருச்சுமா. அந்த அண்ணன் தாம்மா சொன்னாங்க, இது நான் கொஞ்சம் நல்லா படிக்க போய் தாம்மா இந்த இதில் என்னை சேர்த்துக்கிட்டாங்க இந்த ப்ராஜெக்டில். அப்படியாப்பா? இது என்ன எவ்வளோ நாளைக்குப்பா இந்த ப்ராஜெக்ட் இருக்கும்? அம்மா, என்ன எப்படியும் ஒரு 6 மாசமாவது இருக்குமா. ஆனால் இதில் மட்டும் நாங்கள் நல்லா செஞ்சு காமிச்சிட்டோம்னா என்னை நல்ல வேலைக்கு எடுத்துக்கிடுவாங்கம்மா. மாதம் சம்பளமே 1 லட்சம் பக்கத்தில் வரும். சரிப்பா, அதெல்லாம் உனக்கு நல்லா கிடைச்சிரும். சரியா? சரிப்பா, போய் குளிச்சுட்டு சாப்பிட வரியா? கீழே அப்பா தாத்தா சித்தப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிம்மா, நீங்கள் போங்க, நான் குளிச்சுட்டு வரேன். அருணே அருணே, கடவுள் என்னை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காரு. ஒரு பிள்ளை அமைதி, ரொம்ப பொறுப்பு. இது ரொம்ப சுட்டி வாளு. ஏப்பா, இவனை சமாளிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த ஒத்த குட்டியை என்னால் சமாளிக்க முடியலப்பா. தம்பி வருண். என்னம்மா? ஐயா மகாராசா, எந்திரிங்கப்பா. அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா, ப்ளீஸ். எப்பா, என்னால அவனை எழுப்ப முடியாதுப்பா. நீ கடை உங்க அப்பா வாங்கி போடுறேன், அப்பதான் நீ சரிப்படுவ. ஆராதனா, அப்பா, குட்டிமா, அப்பா சாப்பிட போறேன், வரையாடா? நான் சாப்பிட்டேன்ப்பா. அதுக்குள்ளேயே என் குட்டி பொண்ணு சாப்பிட்டாளா? அப்படியே அடி தங்கம். ஆமாப்பா. எப்பாடி, என் பொண்ணு தூக்கியாச்சு. என் பிள்ளை பிறந்து 5 வருஷம் ஆச்சு. இந்த தங்கம், ஆமாப்பா. நீயாவே சாப்பிட்டியாமா? இல்லப்பா, ஆச்சி சாப்பாடு கொடுத்தாங்க, அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க, பெரியம்மா 2 பேரும் சாப்பாடு கொடுத்தாங்க. இத்தனை பேருமா ஒருத்திக்கு சாப்பாடு கொடுத்தாங்க? ஆமாப்பா. பாரு, என் பிள்ளைய கவனிக்க எத்தனை பேர். என்ன தங்கம், பாப்பா வயிறு நிறைஞ்சிருச்சா? நிறைஞ்சிருச்சுப்பா. சரியா? அப்பாவும் 2 வாய் தரேன். வேண்டாம்ப்பா, நான் விளையாடுறேன். ஆமா, இது யார் வாங்கி கொடுத்தா? சித்திப்பா. சித்தி வாங்கி கொடுத்தாங்களா? என்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க? புதுசா இருக்கு, அப்பா பார்க்கவே இல்ல. அப்பா, சித்தி நேத்து நைட்டு தான்ப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அதான்ப்பா இதுல ஏறி விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்படியா? உனக்கு இதுல நல்லா விளையாட தெரியுமா? தெரியும்ப்பா. வேண்டாம்மா, நீ இப்ப அப்பா கூட வா. பிறகாட்டி எல்லாரும் இருக்கும்போது இதுல நீ ஏறி விளையாடு. விழுந்துட்டேன்னா என்ன பண்றது? தனியா ட்ரை பண்ணி பாக்குறமா? அப்பா எனக்கு தெரியும். வேண்டாம் வேண்டாம், நீ அப்பா கூட வா, பிறகாட்டி வந்து விளையாண்டுக்கலாம். சரியா? இல்லப்பா ப்ளீஸ்ப்பா, நான் வேணா இதை வச்சு விளையாடல, வேற ஏதாவது பொம்மை வச்சு விளையாடுறேன். சரியா? அப்படியா? குட் கேர்ள். சரி, அப்ப இதை வச்சு பிறகாட்டி விளையாடலாம். இப்ப வேற பொம்மையை வச்சு விளையாடு நம்ம தங்கம். சரிப்பா. அப்பா, இதை நாங்கள் எடுத்து வச்சிடுறேன். சித்தி சொல்லியிருக்காங்க, எதையும் விளையாண்டுட்டு உடனே ஓரமாக எடுத்து வச்சிடணும் அப்படின்னு. சரியாப்பா? இப்போ நீங்கள் இதை விளையாட வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, நான் இப்போ இதை ஓரமாக வச்சிடவா? வெரி குட், வெரி குட். இப்போ எடுத்து வச்சிடணுமா? எடுத்து வச்சுட்டு வேற டாய்ஸ் வச்சு விளையாடு. சரியாம்மா? ஓகேப்பா. சிவா, சிவா, நேரம் ஆயிடுச்சு. அப்பதையே அண்ணி வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஏய், என்னப்பா இது? எப்பா, என்னால் இந்த வெயில் தாங்க முடியல. இந்தாங்கங்க மோர் குடிங்க. நான் இப்போ தான் 2 இது குடிச்சிட்டு வரேன். சாப்பிட கூப்பிட்டாங்களே, இந்நேரமா இதை குடிக்க? நான் கீரை எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டாச்சு. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு குடிப்பாங்கன்னு நினைக்கேன். ஆனால் வெறும் வயிற்றுல குடிக்கிறதானே நல்லது. நான் இப்போ தான் 2 செம்பு குடிச்சிருக்கேன். அதான் உங்களுக்கு ஒரு செம்பு எடுத்துகிட்டு வந்தேன். குடிங்கங்க, நல்லா இருக்குது தெரியுமா? எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ஆமா, பார்க்கவே நல்லா எம்மியா இருக்கு. நல்லா மிளகாலாம் நறுக்கி போட்டிருக்க, கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கிடக்கு. பார்க்கவே சூப்பரா தான் இருக்கு. ஆனா இதை இப்ப குடிச்சிட்டு போய் சாப்பிட முடியுமா? ஏங்க சும்மா குடிங்க, என்ன வெறும் நீராகாரம் தானே. இங்கேருந்து இறங்கி போய் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு சாப்பிட உட்காரதுக்குள்ளே செரிச்சிடும். குடிங்கங்க. சரிம்மா, என் சிவா சொன்னதுக்கு அப்புறம் குடிக்காம இருப்பேனா? குழந்தை சிவா, சீக்கிரம் வாங்க, அத்தை சாப்பிட கூப்பிடுறாங்க. ஐயோ, அக்கா கூப்பிட்றாங்களே. அக்கா நான் வந்துட்டான். சீக்கிரம் குடிங்கங்க, கீழே இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. என்னங்க எவ்வளவு பெரிய ஏப்பம். என்ன சிவா, நான் அதுக்கு தானே சொன்னேன். பாரு, எனக்கு வயிறு நிறைஞ்சு ஏப்பமே வந்துருச்சு.
இன்னும் எங்க அம்மா சாப்பிட வேற சொல்லி கொடுமைப்படுத்துவாங்க. வேண்டானாலும் என்னை விட மாட்டாங்களே. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும்? ஒரு பக்கம் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் அம்மா. என் வீட்டுல எனக்கு ஒரே கொடுமையா நடக்கு. ஆமாம் ஆமாம், நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து தான் உங்களை கொடுமைப்படுத்துவோம். வாங்க வாங்க, கீழே இருந்து அக்கா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களால் எந்திக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதை என்கிட்ட கொடுங்க. இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது. நான் வாயில் ஊற்றிட்டு போய் கிச்சனில் வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? ஏங்க சீக்கிரம் வாங்க. ஏங்க அதேமா நீ போ. குட் மார்னிங் அத்தா. குட் மார்னிங் சிவா. என்னத்தான் சாப்பிட்டு முடிச்சாச்சா? எங்கம்மா உங்க அக்காமாரு 3 பேரும் தங்கச்சி இல்லாம சாப்பாடை வந்து கொடுக்க மாட்டேங்காங்களே. போங்கத்தான். சரோ அக்கா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு ஒன்றுனா பார்த்து பார்த்து செய்கிறாளாச்சே. இன்னும் நீங்கள் கீழே வந்தது தெரியாதோ? ஆமாம்மா, அங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா, பெரிய அண்ணன் அப்பா எல்லாரும். சரின்ட்டு நான் இங்க வந்துட்டேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்ருச்சுலாத்தான்? இன்னும் தெரியலம்மா. நானே இப்பதான் பாப்பா கூட பேசிட்டு கீழே இறங்கி வந்தேன். ஆராதனை குட்டி எந்திரிச்சிட்டாளா? ஆமா, அவ எந்திரிச்சு நேத்து நீ ஏதோ விளையாட வாங்கி கொடுத்துருக்க போல இருக்கே, அதை தான் மேடம் காலையில எந்திரிச்சதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அது நான் பார்த்தேன் தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்கே சின்ன சின்ன பிள்ளைகளாம் பாப்பா வயசு பிள்ளைங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருந்ததுங்க. எனக்கும் ஆசையாக இருந்ததா, அதான் கடையில் போய் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, சித்தி சொன்னீங்களாம்ல, அதை விளையாண்டு முடிச்சுட்டு ஓரமா எடுத்து வச்சிடணும்னு. அதனால என்ன அழகா பிள்ளை நீ சொன்னதெல்லாம் செய்யறா தெரியுமா? அப்படியாத்தான்? சரி, அப்போ நான் போய் பார்த்துட்டு வரவா? பராட்டி பாத்துக்கலாம். இப்ப சாப்பிட உட்காரலாம். சரிதான், நீங்கள் இங்கே உட்காருங்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றலானத்தான்? ஆ சரிம்மா. இன்னைக்கு சண்டே, சாப்பாடு தூக்கம் சாப்பாடு தூக்கம் தான் போக போகுது. ஆமாத்தான், சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா பிறகு? சரிதான், நீங்கள் இருங்க, நான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேன். இட்லின்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இங்கே அரக்கக்காரில் உருட்டி உருட்டி வச்சுருக்காங்க. ஏல, அது ராகி களி, உனக்கு தெரியாதோ? உருட்டி உருட்டி வச்சுருக்காங்களாம். ஆலயம் மண்டையும் பாரு, பேசாமல் சாப்பிடல. சித்தப்பாலாம் மேலே உட்காந்துருக்காங்க, பார்த்தீங்களா? பார்த்தேன். ஏப்பா, ஞாயிற்றுக்கிழமைனா போதும். ஏன் ரெண்டு பேரும் அந்த வீட்டில் சாப்பிட மாட்டீங்களோ? எல்லாம் ஒத்துமையாக தான் சாப்பிடுவீங்களோ? வீட்டில் ஒரு 4 ஆள் தான் மிஸ்ஸிங், மற்றபடி எல்லாம் இங்கே தாம்மா இருக்குது. இப்படி உட்கார வச்சுட்டு சாப்பிட வச்சா ஏதாவது பேச முடியுதா? மித்த நாளில் ஸ்கூலில் தான் கிளாஸில் தான் வாயை திறக்க முடியலன்னா, ஞாயிற்றுக்கிழமைனா போதும். ஒற்றுமைன்ற பேரில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோன்னு வாயவே திறக்க முடிய மாட்டேங்கி. இதில் எங்கள் அண்ணங்காரன் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டானே. ஏம்மா ஏம்மா. என்னல? இல்லை, அருணுங்க. அருணா? அவன் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான்னு சாப்பிட்டுட்டு வேகமாக கிளம்பி போயிட்டான். ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, ஊமை ஊரை கொடுக்கும். பழமொழி கூட தெரிய மாட்டேங்கி. பாரு, அவன் பாரு நேக்க வேகமாக சாப்பிட்டுட்டு கிளம்பி ஓடிட்டான். நம்மளை பாரு, இவங்களுக்கு மத்தியில் உட்கார வச்சுக்கிட்டு அது என்னத்தையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்காங்க. இந்த யூடியூப் கண்டுபிடிச்சவனை தான் சாத்தணும். என்னத்தையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு, என்னத்தையோ ஒரு இட்லி தோசை, மிஞ்சி மிஞ்சி போனால் நூடுல்ஸ், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்ல. ஹெல்த்துன்ற பேரில் என்னத்தையாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டு, இது நல்லா இருக்குமான்னு தெரியல, நல்லா இருக்காதான்னு தெரில, நம்பி வாயில் வைக்கலாமான்னு தெரில, எல்லாம் அது வாட்டுக்கு முழுங்கிட்டு இருக்கு. சரி, நம்மளும் சாப்பிடுவோம், வயிற்ற வேற கிள்ளுது. ஏம்மா, யாரும்மா இதில் வெள்ளரிக்காய் வெங்காயம்லாம் வச்சிருக்கு? அதுவா வரோம். களி கிண்ணது என்னமோ உங்கள் சித்திமார் 2 பேரும் தான். ஆனால் அதில் வெள்ளரிக்காவும் வெங்காயம் வச்சது உங்கள் அம்மா. எதுக்கு சித்தி? குளிர்ச்சியாம். ஏட்டி, குளிர்ச்சிக்காலாம் அம்மா வச்சிருப்பானே நினைக்க. இது 2 நாளைக்கு முன்னாடி சித்தப்பா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நம்மளை எடுத்து சாப்பிடுங்கன்னாங்க. நம்ம எடுத்து சாப்பிடவே இல்லை. அதான் அம்மா இன்னைக்கு பார்த்தா, இன்னும் வாடி போயிடும், நாளைக்கு தான் தூர தான் தூக்கி போடணுன்னு தோலை சீவி தட்டில் 2 வச்சு விட்டா. இப்போ காலியாக இருக்கும்ல, எதையும் தூக்கி கீழே போட்டுறக்கூடாது. எதுனாலும் சரி, அடுத்தவங்க வயிற்றுக்குள்ளே போட்டுறணும். ஆமாம், இப்போ மனசார எல்லாத்தையும் தூக்கிட்டு கீழே போட முடியும்? காசு ஒவ்வொன்றும் என்ன விலை விற்குது. எம்மா, அதுக்காக எல்லாத்தையும் எங்கள் தட்டில் தான் வைப்பீங்களோ? ஏண்டி, அதான் எல்லாம் நல்லா தான் இருக்குது, பேசாமல் சாப்பிடு. அப்போ உங்கள் தட்டிலே 2 வைக்க வேண்டியதானே? அவ்வளோதாம்மா இருந்தது. அப்படியா? சரி, அப்போ பரவாயில்ல. இந்த தட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் தட்டை என்கிட்ட கொடுங்க. வரோம். தனம் சத்தம் இல்லாம சாப்பிடுங்க. சரி சித்தப்பா. வரோம். வரலட்சுமி. என்ன சித்தி கூப்பிட்டீங்களோ? ஆமாம் வரோம். இங்கே கொஞ்சம் வாயேன், நான் ஒவ்வொன்றா ஊற்றி தரேன். நீயும் தனமும் மாற்றி மாற்றி சேர்ந்து எல்லாத்துக்கும் போய் கொடுத்துருங்க, சரியா? சரி சித்தி. கொடுங்க சித்தி. இந்தா பார்த்து கொண்டு போன மண் சட்டி. சரி சித்தி, நான் கொண்டு போயிடுவேன்.
கொண்டு போகிறத பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்கே. தனத்தையும் வர சொல்லுமா. சரி பார்த்து கொண்டு போகணுமா? ஆ சரி சித்தி. சித்தி நான் பேசாமல் அந்த தாம்பழம் சொல்லுவாங்கல்ல பெருசா, அதை எடுத்துகிட்டு வரேன். எல்லாத்துக்கும் அதில் ஊற்றி வச்சு கொண்டு போயிடுவோமா? ஆ அது சரிதான் பாத்தியா. இது எதுக்கு இப்படி ஒவ்வொன்றா கொண்டு போய்கிட்டு கொண்டு வரியா? ஆ சரி சித்தி. இந்த தட்டு போதுமா? ஆ போதும் சித்தி. ரொம்ப வெயிட்டாகவும் தூக்க முடியாது. சும்மா ஒரு 4 நாளாக வைங்க, மாற்றி கொடுத்துடலாம். அம்மா எங்கம்மா? அம்மாவும் சித்தியும் பின்னாடி நின்று துவைச்சிக்கிட்டு இருக்காங்க சித்தி. அப்போ அவங்கள்ட்டையும் கொடுத்துரு சரியா? இப்போ இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கு? சித்தி தாத்தாவுக்கு கொடுத்தாச்சு. அப்பா, பெரிய சித்தப்பா, செந்தில் சித்தப்பா, கதிர் சித்தப்பா, அப்புறம் வேற யார், வருணுக்கு, ஆச்சிக்கு, எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் நம்ம மட்டும்தான். சரி அப்போ இப்போ இதில் 4 வைக்கேன். இதை போய் அம்மா, சித்தி, சாரதா சித்தி எல்லாத்துக்கும் கொடுத்துரு சரியா? அப்புறம் இவளையும் இன்னும் வர வேண்டாம்னு சொல்லிடு, வரத்தையும். ஆ சரி சித்தி. அப்போ நீங்கள் எனக்கும் உங்களுக்கும் எடுத்துகிட்டு வாங்க சரியா? ஓகே தானோ? ஏம்மா உங்களுக்கு இது தெரியுமா? எதில் தெரியுமா? பி லிவ் லைக் ஏ ஊஃப். என்னது பி லிவ் லைக் ஏ ஊஃபா? அப்படின்னா ஏம்மா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா? எப்படி நரி மாதிரி வாழணுமோ? ஏம்மா ஊஃப்னா நரி இல்லைம்மா, ஓனாய். ஆ சாரி சாரி, ஆமாடா ஃபாக்ஸ்னா தான் நரி. ஓனாய் மாதிரி வாழணுமா? எதுக்கு? ஏம்மா அதுக்கு முக்கியமாக 4 விஷயம் இருக்குது. என்னடா 4 விஷயம்? ஏம்மா லயனை, டைகரெல்லாம் நீங்கள் சர்க்கஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஓனாயை சர்க்கஸில் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஓனாயை மட்டும் இல்லை, மான், முயல் எதுவுமே நான் சர்க்கஸில் பார்த்ததில்ல. எம்மா ஓனாய் வந்து யார் கண்ட்ரோல்லையும் இருக்காது, அதனால தான் அது சர்க்கஸில் இருக்காது. சரி, அது மாதிரி ஓனாய் வந்து பசிச்சாலும் இறந்த மிருகங்களையோ எதையும் சாப்பிடாது. அது ஃப்ரெஷ்ஷாக தான் அடித்து சாப்பிடும். சரி, அப்புறம் அது தன்னோட லைஃப்பில் வேற ஒரு பார்ட்னரோட இருக்காது, தான் பார்ட்னரோட மட்டும்தான் இருக்குமாம்மா. அப்படியா? ஆ ஆமாம். சரி இன்னொரு என்னது? இன்னொன்று என்னது? எனக்கே மறந்து போச்சே இன்னொன்று என்னதுன்னு. ஏண்டா இதெல்லாம் எங்கே சொல்லி கொடுத்தாங்க? ஸ்கூல்லையா? இன்னைக்கு ஸ்கூலில் நடத்துனாங்களோ? இல்லைம்மா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் செல்லு கொடுத்தீங்கல்ல, செல்லை பார்த்தேன். அடப்பாவி, ஏண்டா நான் 70,000 ஃபீஸ் கட்டுறேன், ஸ்கூலில் எதுவும் சொல்லி கொடுக்காங்களான்னா ஒன்றும் தெரியலை. ஆனால் செல்லை நல்லா படிக்க என்னடா, பேசாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு ஒரு செல்லை வாங்கி கொடுத்துட்றேன், நீ செல்லையே படிச்சுக்கிறியா? போம்மா, நான் ஸ்கூல்லையும் படிக்க தான் செய்கிறேன். என்னத்த படிக்கோ, ஒழுங்காக சொல்லி கொடுக்காங்களா? கொடுப்பாங்கம்மா. அம்மா நீங்கள் எதுக்கு எப்பயுமே லிஃப்ட்லேயே போக மாட்டேங்கிங்க? ஏல நம்ம இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில், உங்கள் அப்பா ஏதாவது படி ஏறி இறங்க அப்போயாவது வெயிட் குறையிறையா பார்ப்போங்கிறாங்க. அதனால தான் அம்மா லிஃப்ட்லலாம் போகிறதில்ல. ஏதாவது ஜாமான் மட்டும் ரொம்ப கொண்டு வந்தேன்னா அப்போ லிஃப்ட்டில் போவோம். நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் லிஃப்ட்டில் தனியாக போகக்கூடாது இல்லைம்மா? ஆமாம் தனியாலாம் போகக்கூடாது சரியா? எத்தனை தடவை இங்கே அப்பார்ட்மெண்ட்லேயே கரண்ட் இல்லாமல் லிஃப்ட் நின்றுருக்கு தெரியுமா? நீங்கள் போகும்போது நின்றுருக்காம்மா, நீங்களும் யமுனாமாவும் போகும்போது நின்றுச்சுலம்மா? ஆமாம் அபி, ஒரு தடவை நானும் யமுனாமாவும் போய்கிட்டு இருந்தோம்மா, கரண்ட் போயிடுச்சு. ஏம்மா அப்புறம் என்னாச்சுமா? அப்புறம் என்ன, ஒரு புட்டு லைட் இல்லை உள்ள, அவ்வளோ கும்முன்னு இருட்டு. பேசாமல் நல்லா கண்ணை மூடி நின்றுக்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அது வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது, வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கு, பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் உள்ள ஒரு காற்று இல்லை, கரண்ட் இல்லை, கண்ணை திறந்தாலும் ஒன்றுமே தெரியலை. எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா? அம்மா ரொம்ப பயமாக இருந்ததா? ஜெய், நானும் யமுனாமாவும் சேர்ந்து இருந்ததுனால ஒன்றும் தெரியல. ஆனால் சப்போஸ் நான் தனியாக போய் கரண்ட் போயிருந்தால் கண்டிப்பாக நான் பயப்பட்டிருப்பேன் தான் நினைக்கேன். அதான் போகக்கூடாது சரியா? அதுக்கப்புறம் அது 3 தடவை சொல்லிச்சு. அப்புறம் வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயே எங்கேயோ போய் திறந்துச்சு. அங்கேருந்து இறங்கி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவள் 3rd ஃப்ளோர் போயிட்டா. அதுக்கு தான் அம்மா சொல்கிறேன், நாங்கள் என்ன பேசாமல் இருந்தோம், நீங்கள் என்ன பயந்துருவீங்கல்ல? நான் அதனால் போக மாட்டேம்மா. ஏய் போகக்கூடாதுன்னா அம்மா கூட மட்டும்தான் வரணும். பி நீ தான் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வ, போகக்கூடாதுன்னம்மா. போக மாட்டேம்மா. அம்மா ஸ்நாக்ஸ் என்னது? இன்னும் வீட்டுக்கே போகலை, அதுக்குள்ளேயும் ஸ்நாக்ஸா? சரி வீட்டுக்கு வாங்க,